நாங்கள் நடத்துகிற பார் வந்து டாஸ்மாக் FL1 நாங்கள் நடத்துகிறது. இது வந்து டாஸ்மாக் கொள்முதல் பண்ணி டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் ஒயின் ஷாப், அந்த ஒயின் ஷாப் கீழே பார் வந்து நாங்கள் நடத்துகிறோம். அதுக்கான அனைத்து செலவுகள் நாங்கள் தான் பண்ணுறோம். அது பாருக்கான செலவு நாங்கள் தான் பண்ணுறோம். இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார் உரிமையாளரையே நாங்கள் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பார் உரிமையாளர் நாங்கள் பாதிக்கப்படுறது மாதிரி எங்கிட்ட பல லட்சம் தொழிலாளரும் பாதிக்கப்படுறோம். ஆரம்ப காலங்களில் 2003 பிரைவேட்லேருந்து டாஸ்மாக் உருவாகும் போது, இந்த டாஸ்மாக் உருவாகும் போது இருந்த 15,000 கோடி லாபம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பாட்டிலுடைய விலை 25 ரூபா, இன்னைக்கு அந்த குவார்டர் பாட்டிலுடைய விலை 175 ரூபாய். இன்னைக்கு வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கடந்த வருஷத்தில் வந்து 48,000 கோடி வருவாய். பார் நடத்தினாலே செட்டில்டு, அவங்க வந்து பணக்காரங்களா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதான் பார் நடத்துகிறவங்க அந்த இடத்துக்கு வரும்போது இந்த வெள்ளை சட்டை போட்டு ஆகணும்னு ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுது. ஆனால் விலை குறைவாக உள்ளது இந்த வெள்ளை சட்டை தாங்கிறது யாருக்கும் தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்குறாங்க, இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சுன்னு ஒரு பேச்சுலாம் இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குதுன்னா அந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. ஒரு 12,000 ரூபாயும் 11,000 14,000 ரூபாயும் சம்பளம். ஒரு சூப்பர்வைசருக்கு 14,000 ரூபாய் சம்பளம். அந்த 14,000 வச்சு எப்படி என்ன பண்ணுவோம்? இப்போ டாஸ்மாகில் இப்போ சரக்கு வாங்கும் போது ஏன் பில் தர மாட்டாங்க? இப்போ கேரளாலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் லிக்கரை வந்து நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் தான் நடத்துது. ஆனால் அங்கே இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பால் விலை 1 ரூபா கூடனா நம்ம போராட்டம் பண்ணுறோம். சரக்கு விலை 25 ரூபா கூடனா யார்கிட்ட போய் சொல்கிறேன்? மதுக்கடையை ஒழிக்கணும்னு போராடுறவங்க பாதி பேர் குடிக்கிறவங்க தான். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் பழகு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டாஸ்மாகில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்காக இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு டாஸ்மாக் பார் அசோசியேஷன் தலைவர் திரு அன்பரசன் சார். வணக்கம் சார். இப்போ நாங்கள் நடத்துகிற பார் வந்து டாஸ்மாக் FL1 நாங்கள் நடத்துகிறது. இது வந்து டாஸ்மாக் கொள்முதல் பண்ணி டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் ஒயின் ஷாப், அந்த ஒயின் ஷாப் கீழே பார் வந்து நாங்கள் நடத்துகிறோம். இந்த டாஸ்மாக் கடை அமைகிறதுக்கு, ஒரு கடை அமைகிறதுக்கு நாங்கள் தான் இடம் தேர்வு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், அதுக்கு மேலே சீனியர் மேனேஜர், அதுக்கப்புறம் MD, அதுக்கப்புறம் கலெக்டர், அவங்களாம் பார்த்து அந்த இடத்த பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பில்டிங் நாங்களே கட்டுறோம். அதுக்கான அனைத்து செலவுகள் நாங்கள் தான் பண்ணுறோம். அது பாருக்கான செலவு நாங்கள் தான் பண்ணுறோம். அந்த இடத்தோட ஓனர்கிட்ட நாங்கள் சொந்த இடமா இருக்கும், இல்லை வாடகை இடமா இருக்கும், நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் இந்த டாஸ்மாக் கடையை கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக் கடையில் சேல்ஸ்லேருந்து, விற்பனையிலேருந்து 1.80% மாநகராட்சி அந்த கணக்குப்படி நாங்கள் பார் எடுக்கிறோம், பார் டெண்டர் எடுக்கிறோம். முன்னாடியில் எப்படின்னா பாக்ஸ் டெண்டர் இருந்தது. இப்போ கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஆன்லைன் டெண்டர் ஆகிடுச்சு. ஆன்லைனில் இது பண்ணி அந்த டெண்டர் நாங்கள் எடுக்கிறோம். இது டெண்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி தற்போது வந்து ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு 717 கடைகளை உடனே குறைச்சிட்டாங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது அவங்க வந்து பொதுமக்கள் மத்தியில் பேரெடுக்கணுங்கிறக்காண்டி பண்ணிடுறாங்க. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார் உரிமையாளரையே நாங்கள் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பார் உரிமையாளர் நாங்கள் பாதிக்கப்படுறது மாதிரி எங்கிட்ட பல லட்சம் தொழிலாளரும் பாதிக்கப்படுறாங்க. இந்த 700 கடையில் ஒரு கடைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வேலையில் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. இது மாதிரி சூழ்நிலைகளில் கஷ்டங்களை வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் கடைகள் குறைப்புனால விற்பனைங்கிறது எந்த காலத்துலேயும் மாறப்போகிறது கிடையாது. ஆரம்ப காலங்களில் 2003 கடை, நவம்பர் மாதம் கடை ஃபஸ்ட்டு டாஸ்மாக்னு ப்ரைவேட்லேருந்து டாஸ்மாக் உருவாகும் போது, இந்த டாஸ்மாக் உருவாகும் போது இருந்த 15,000 கோடி லாபம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பாட்டிலுடைய விலை 25 ரூபா இருந்தது. ஒரு குவார்ட்டர் பாட்டில் 25 ரூபா. இன்றைக்கி அந்த குவார்ட்டர் பாட்டிலுடைய விலை 175 ரூபா ஆயிடுச்சு. இன்றைக்கி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கடந்த வருஷத்தில் வந்து 48,000 கோடி வருவாய், டாஸ்மாக் கடை வருவாய். இதுதான் உள்ள இது. அது இல்லாமல் பாரில் வந்து பார் வருவாய்ங்கிறது நாங்கள் வந்து கடை விற்பனை இருக்குல்ல, கடையோட விற்பனையில் நாங்கள் 1.80% கட்டுறோம்னு சொல்கிறோம்ல. மது விற்பனை ஒருத்தர் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட அதுக்கு 1.80% நாங்கள் கட்டியாகணும். இது நாங்கள் பார் நடத்தக்கூடிய கஷ்டம். சில பேர் கேட்கலாம், பாரில் வந்து விலை அதிகமாக விற்கிறாங்க, வாட்டர் பாட்டிலு கிளாஸ் அதிகமாக விலை விற்கிறாங்கன்னு. நாங்கள் வந்து பில்டிங் ஓனருடைய வாடகை நாங்கள் தான் கொடுக்குறோம். டாஸ்மாக்கு மாதாந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா சேல்ஸ்னால் 60,000 ரூபா டிடி கட்ட வேண்டிய சூழ்நிலை நாங்கள் தான் கட்டுறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால தான் அந்த பாரினுடைய விலைகள் அதிகமாகுது. ஆனால் வெளியில் தோற்றத்தில் பார்க்கும்போது பாரில் அதிகமாக வைக்கிறாங்க, பாரில் இது மாதிரி செயல்படுறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. மொத்தத்தில் கடை குறைப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் இது பண்ணுறதுனாலையோ எதுனாலையோ மதுவுடைய விற்பனை குறைய போகிறது கிடையாது. மது விற்பனை நடக்கும். வேறு ஏதாவது நீங்கள் கேட்கலாம். FL2ங்கிறது மணமகிழ் மன்றம், FL3ங்கிறது ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் பார் அதில் இருக்குது. FL3
அதில் ஸ்டார் கேட்டகரி அதெல்லாம் வந்துடும். FL2 வந்து மணமகிழ் மன்றம், அதுவும் டாஸ்மாக்லாம் கொள்முதல் பண்ணுறாங்க, அவங்களும் டாஸ்மாக்லாம் கொள்முதல் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப் இருக்குது, அதன் கீழே நாங்கள் பார் நடத்துகிறோம். இதுதான் எங்களுடைய இது. இதில் வேறு என்ன நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் கேட்கலாம். இந்த FL2ல வந்து ரேட்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? FL2ல அங்கே அந்த ஓனர் யார் இருக்காங்களோ, அந்த மணமகிழ் மன்றத்துடைய உரிமையாளர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறத விட அவங்க டிஷ்ஷு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதில் ஒரு ரேட்டு வச்சுக்குவாங்க. அதில் அவங்க MRP ரேட்லேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாக வச்சு கொடுக்க தான் செய்வாங்க. அந்த கிளாஸு வாட்டர்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதனால அவங்க அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் சரக்கு வாங்கிட்டு வருவாங்க, நாங்கள் அவங்க வாங்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் கிளாஸ் வாட்டர் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் ஒரு கடை ஒரு 25 லட்ச ரூபா சில 9 லட்ச ரூபா வரைக்கும் டிடி கட்டணும். ஒரு மாதத்துக்கு 9 லட்ச ரூபா டிடி கட்டணும். அது மாதிரி உள்ள கடைகள்லாம் இருக்குது. இப்போ அவங்க வந்து அப்படி கிடையாது, வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா கட்டுவாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு. இப்போ டாஸ்மாக் பார்களில் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கட்டுற மாதாந்திர உரிமை தொகைங்கிறது குறைஞ்சபட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான், 10 லட்ச ரூபா வரைக்கும் டிடி இருக்குது கவர்மெண்ட்டுக்கு மாதம் செலுத்தக்கூடிய தொகை. அவங்க வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா கட்டுவாங்க. இது டாஸ்மாக் கவர்மெண்ட்டுனால டாஸ்மாக் பாரில் வருவாய் அதிகம், கவர்மெண்ட்டுக்கு அது வருவாய் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த FL1 நடத்துகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் என்ன கேள்வி இருக்குன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறாங்க, இப்போ அது 20 ரூபாய் ஆயிடுச்சுன்னு ஒரு பேச்சுலாம் இருக்கிறது. உண்மையிலே பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குற பழக்கம் இருக்கா, இல்லை அது எப்போ தொடங்குச்சு, எதுக்காக வாங்குகிறோம்? பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குதுன்னா அந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. 11,000 ரூபா, இன்றைக்கி 11,000 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன்னா 23 வருஷம் இந்த டாஸ்மாக் ஆரம்பிச்சு, ரீட்டைல் ஷாப் ஆரம்பிச்சு, டாஸ்மாக் ஆரம்பிச்சு 83 ஆரம்பித்தாங்க, ரீட்டைல் ஷாப் ஆரம்பிச்சு 2003 ஒரு 12,000 ரூபாயும் 11,000 14,000 ரூபாயும் சம்பளம், ஒரு சூப்பர்வைசருக்கு 14,000 ரூபா சம்பளம். அந்த 14,000 வச்சு எப்படி என்ன பண்ணுவான், ஒழுங்குமுறை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் சம்பளம் உயர்த்துறோம்னு கவர்மெண்ட் உயர்த்துறாங்க. அவங்களுக்கு உயர்த்தும் போது 1,000 ரூபா 2,000 ரூபா உயர்த்துறாங்க. உயர்த்தும் போது அவனுக்கு அதிகபட்ச சம்பளம் இன்றைக்கி 14,000 ரூபா சூப்பர்வைசர், 11,000 ரூபா சேல்ஸ்மேன். அவன் எதை வச்சு இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஏதாவது வரும்போது இதில் 10 ரூபா வாங்கி தான் செலவு, அது இல்லாமல் அதிகாரிகள் செலவு பண்ண வேண்டியது சூழ்நிலையும் வர்றாங்க. உடைகிற பாட்டிலுக்கு அவங்க தான் என்ன பண்ணுறது, இல்லை அன்லோடிங் சார்ஜ் இருக்குல்ல, லோடிங் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே அரசு ஒழுங்குமுறைப்படுத்தினா அவங்க அந்த இதை வைக்க மாட்டாங்க. இன்னொரு 10 ரூபா வாங்குறங்கிறது இப்போ எல்லா மாவட்டங்களையும் கிடையாது. ஒரு சில மாவட்டங்கள் இந்த கோர்ட்டு உத்தரவுனால பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தினால அவங்க அந்த 10 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 10 ரூபாய் திரும்ப பாட்டில் கொண்டு கொடுத்துட்டா 10 ரூபா திரும்ப கொடுத்துருவாங்க. அது அவங்களால பண்ண முடியாதுங்கிறேன். ஏன்னா கடை வந்து வியாபாரம் பண்ணுறதே பெரிய விஷயம். டாஸ்மாக் கடையில் ஒரு 500-550 ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்துக்குள்ளே ஒருத்தர் நின்று வியாபாரம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் போக அந்த பாட்டில் வாங்குறது அவங்களால கஷ்டம். ஒரு சில இடங்கள் அந்த 20 ரூபா வாங்குறாங்கன்னா நீங்கள் பாட்டில் வெளியில் எடுத்து போயிருவீங்க, அதை கூட திரும்ப கொடுக்குறதுல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது எந்த முடிவுனால கோர்ட்டு அந்த ஒரு இது போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா 10 ரூபா சரக்கு விலை கூட எவ்வளவு கூடுனாலும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் வாங்காமல் இருக்க போகிறது. இந்த 10 ரூபாயினால திரும்பி கொடுத்துருவோம்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள், லோ பீப்புள் மட்டும்தான் அதை திருப்பி உடனே கொடுத்துடலாம், அங்கேயே சாப்பிடுவாங்கல்ல. இப்போ டாஸ்மாக் பார் நடக்கிறதே லோ பீப்புள்னால தான். ஹை லெவலில் உள்ளவங்க இங்கே யாரும் சாப்பிட போகிறோம், ஏன்னா போகிற போக்கில் காரில் இல்லை அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அதனால அந்த 10 ரூபா 20 ரூபாங்கிற பிரச்சனை தான், வேறு எந்த பிரச்சனையும் 20 ரூபா வாங்குறது. இப்போ கேரளாலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான் இந்த லிக்கரை வந்து நடத்துகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் தான் நடத்துது. ஆனால் அங்கே இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஐ மீன் இப்போ இந்த பாட்டிலுக்கு வாங்குறதோ இல்லை டாஸ்மாக் மாதிரி ஒரு நிறைய அலிகேஷன்ஸோ குற்றச்சாட்டுகளோ அங்கெல்லாம் வர்றதில்ல, அதெல்லாம் பில்டிங்லேருந்து எல்லாமே ஒழுங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா கேரளாவில்? அது கேரளாவில் உண்மைங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் அது கேட்குறது கேரளாவில் அந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்கே போகும்போது டூரிஸ்ட்டு தான் பெரியமாக வாங்க போகிறாங்க, மற்றபடி அவங்க அந்த டைமிங் வச்சுருக்காங்க, அந்த டைமில் வாங்கிட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்களில் வந்து கீழ்த்தட்டு தொழிலாளி நிறையா இருக்காங்க, அவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு தான் டாஸ்மாக் பார். பாருக்குள்ளே வந்து சாப்பிட்டு போகணும். அவங்க மினிமம் இப்போ ஒரு கொத்தனார் வேலை செய்வார், அவர் 1000 ரூபா சம்பளம் வாங்குவார், ஒரு 300 ரூபா கொண்டாந்து டாஸ்மாகில் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு கோட்டர் வாங்குவார், வாட்டர் கிளாஸு சைடிஸ் வாங்கி ஒரு 300 ரூபா செலவு பண்ணிட்டு போவார். இது மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் தான் இந்த டாஸ்மாக் யூஸ் பண்ணுறாங்க. மேல்தட்டு மக்கள் வரும்போது அதுக்கான எலைட் ஷாப் இருக்குது, அதில் போய் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இன்றைக்கி உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸு கூட எலைட் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு போயிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைங்கிறது நம்மளா அந்த டாஸ்மாக்குன்னு ஒரு சில பேர் பிரச்சனையாக எடுத்து பேசிக்கிறாங்க. இது டாஸ்மாக் இப்போ இன்றைக்கி குறைச்சதுனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு கடையை ஒரு ஏரியாவில் ஒரு 30 லட்ச ரூபா சேல்ஸ் உள்ள கடையை முன்னா பக்கத்து ஏரியாவுக்கு போகுது, அங்கே இப்போ 5 லட்ச ரூபா சேல்ஸ் நடக்குது. இந்த 35 லட்ச ரூபா நடந்தால்
அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு கடைக்கு இவ்வளோ தான் இடம் இருக்கும்னு இருக்கும். 5 லட்ச ரூபா வியாபாரம் நடக்கிறதுல 30 ரூபா நினச்சிட்டேன் நாங்கள். ப்ராப்ளம் திரும்ப வரதான் செய்யும். இது இப்போ என்ன ஆகும், இப்போ டாஸ்மாகில் ரோட்டு ஓரமாக வாங்கி சாப்பிட்டு போட்டுட்டு தான் போவான், ரோட்டு ஓரமாக நின்று சாப்பிட்டு தான் செய்வான். நீங்கள் ஏதார்த்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கமே இருந்தீங்கன்னா பார்த்து பாருங்கள். சில கடைகள்லாம் இன்றைக்கி இந்த கடைகளை மூடுனதுனால பக்கத்து கடைகளில் போய் வியாபாரம் செய்கிறோம். ஒன்றும் மூடணும்னு வச்சா மொத்தமாக மூடிட்டா ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லலாம். ஆனால் பண்ணவும் முடியாது, மொத்தமாக மூடவும் முடியாது. சூழ்நிலை மொத்தமாக மூடினா மக்கள் இதுவே இப்போ குடிப்பழக்கத்துக்கு அடிமானவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் உடனே மாற முடியாதுல்ல. அதுக்கெல்லாம் அரசு தான் இது பண்ணணும். இப்போ இந்த டாஸ்மாக் கடையை நம்ம தான் இடம் பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து பள்ளிகள் கிட்ட கோயில்கள்கிட்ட இருக்க கடைகள்லாம் மூடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கடைகளுக்கான இடத்த எப்படி தேர்வு பண்ணுவாங்க? அப்படி தேர்வு பண்ணும்போது ஸ்கூல் இருக்குன்னு தெரியாதா, இல்லை கோயில் இருக்குன்னு தெரியாதா? எதன் அடிப்படையில் நடக்குது? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இது மாதிரி இது 2003 நடக்குது. இது ஸ்கூலு கோயிலுங்கிறதுக்கு ஒரு சட்டத்திட்டம் வகுத்துருக்காங்க. சட்டத்திட்டம் வகுத்தபடி மாநகராட்சி பகுதிக்கு ஸ்கூலு கோயில் வந்து 50 மீட்டர், மற்ற ஊராட்சி அந்த பகுதிகளுக்கு 100 மீட்டர் தொலைவு. இப்படி தான் கடைகளை சட்டப்படி தான் கடைகள் நடக்குது. இப்போ திடீர்னு 3 அப்போ சட்டம் முன்னாடி உள்ள கவர்மெண்ட் வந்து சட்டம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? அப்படிங்கிறது கிடையாது, கவர்மெண்ட்டோடையது. இப்போ திடீர்னு முதல்வர் வந்து 500 மீட்ரு, இன்றைக்கி நீங்கள் 500 மீட்டர் எடுத்தீங்கன்னா எந்த கடையுமே நடத்த முடியாது. கடை குறைப்புங்கிறது வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு டாஸ்மாக்ங்கிறது ஒரு தகாத பொருள் மாதிரி தெரியுது. பால் விலை 1 ரூபா ஏறிச்சுன்னா போராட்டம் பண்ணுறோம். சரக்கு விலையை 50 ரூபா ஏற்றினா கூட யாரும் போய் வெளில சொல்ல முடியாது. ஏன்னா பழக்கம் உள்ளவங்க கூட அதை வெளியில் போய் சொல்லிக்க மாட்டான். என்ன பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகுங்கிற கணக்கு தான் போது இருக்குது. ஒரு பொருள் கிடைக்காத போது இப்போ நீங்கள் கடை குறைப்பு நடந்துச்சு, இன்னொரு இடத்துல போய் வாங்குறான், 10 ரூபா கூடவோ குறைச்சோ, அவன் முதல்ல போட்டி போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் தெரியும் அவன் எவ்வளோ கியூ நின்று வாங்குறான்னு தெரியும். கியூவில் நின்று அதை வாங்கி அதை சாப்பிடணும்னு அவன் சூழ்நிலை அடிக்ட் ஆகிட்டான், சாப்பிட்டாகணும், வாங்கித்தான் ஆகணும். கவர்மெண்ட் வந்து இது அதிகமாக கொடுத்தா கூட அவன் வெளியில் தெரியாமல் சாப்பிட்டு போயிருப்பான். கடை குறைப்புன்னு இது கவர்மெண்ட்டுடைய என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 500 கடை குறைக்கிறான், ஒரு 500 கடை குறைக்கிறோம் பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 500 மீட்டருன்றாரு. அதனால் கொஞ்சம் அதிக கடைகளை குறைச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்னபடி பார்த்தா இப்போ நம்ம வந்து எலைட் பார் இதெல்லாம் எலைட் டாஸ்மாகை விட இந்த மாதிரி FL1 பார்களில் தான் வருமானம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை மெயின்டெனன்ஸ் ஏன் வந்து அரசு எடுத்துக்க மாட்டேன்டுது? மெயின்டெனன்ஸுங்கிறது எந்த இதை மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் எல்லா மெயின்டெனன்ஸுமே வந்து ஒன்று வந்து அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க பணம் கட்டுறதா சொல்கிறீங்க, இல்லைன்னா பார் ஓனர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அதை அரசே எடுத்து செயல்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தி செய்யலாம். அரசு அதை நிர்வாகம் நினச்சா அதை மேம்படுத்தி செய்யலாம். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு கடை சேல்ஸ் இருக்குது, ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சேல்ஸுக்கு தான் அந்த கடை இருக்கான். அது மாதிரி இடங்களை தேர்வு பண்ணி அந்தந்த கடைகளுக்கு விடலாம். இதான் மொத்தமாக கடை மூடணுன்னே ஒரு சைடில் போடுறாங்க. அதை எதையுமே யோசிக்காமல் அரசு வந்து திடீர்னு மூடிட்டாங்க. இதுக்கு மேம்படுத்தப்பட்டு அவங்களுக்கு செலவு தொகையை கொடுக்கலாம். ஏன்னா வருவாய் அதிகமாக உள்ளது இன்றைக்கி துறை வந்து இந்த துறை. அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தலாம். அந்த கடைக்கான தேவையான செலவுகளை அவங்களே பண்ணலாம், அரசே பண்ணலாம். ஏன்னா நம்மளே ஒரு தொழில் தனியாக ஒரு தொழில் பண்ணோம்னா அந்த இப்போ FL2 இருக்கான், அந்த இதில் உள்ள அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்லாம் வச்சுருக்கோம்னா நாங்களும் குவாலிட்டியாக பார்லாம் வச்சுருக்கோம், லோக்கலாலாம் இல்லை. நாங்களுமே 5 கோடி ரூபா வரைக்கும் ஒரு கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்களில் இன்றைக்கி இருக்குது சிட்டிக்குள்ளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இடம் மட்டும் இருந்துட்டால் நான் வந்து பார் வந்து எடுத்துட முடியுமா? ஒரு டாஸ்மாக் கடை ரீட்டைல் ஷாப்பு அது பக்கத்தில் எனக்கு இடம் இருந்துச்சுன்னா நான் போய் அந்த பார் அதுக்கு அந்த இடத்துல பார் டாஸ்மாக் ஷாப்பை ஒட்டி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெண்டரில் கலந்துக்கலாம். அந்த டாஸ்மாக் கடை இருக்க உரிமையாளர்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும், ஒப்பந்தம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த டெண்டரில் கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த நிறுவனத்தில் வருமானம் மட்டும்தான் அரசுக்கு இருக்குது, ஆனால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அரசு எடுத்துக்கிற இல்லையா? கடை தொடங்குறதுலேருந்து இது எல்லாமே. இப்போ ரேஷன் கடைனா கவர்மெண்ட்டே ரேஷன் கடை வச்சிருது, அதுக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து இதில் வந்து எதுவுமே அவங்க முதலீடே போடுறதில்லை. ஏன் அப்படின்னு? ஏன்னா இப்போ நாங்கள் பார் உரிமையாளர் நாங்கள் போய் கேட்குறோம் இந்த இடத்துல. ஏன்னா நாங்களும் ஒரு 20-25 வருஷமாக இதையே தொழிலாக வந்துட்டோம். தொழிலாக வந்ததுனால நாங்கள் இடம் தேர்வு பண்ணி கொடுக்குறதுனால அவங்க வந்து எந்த விதமான செலவு, இப்போ நாங்களே ஒரு கடையை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு செலவுங்கிற தொகையே ஒரு 25 லட்ச ரூபா வந்துடுது. இப்போ ஒரு எல்லா இடத்துக்குமே ஒரு அதிகாரிகிட்ட போகிறோம், எங்கே என்னென்ன கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும். அது மாதிரி வர்றதுனால 25 லட்ச ரூபா சாதாரணமாக ஒரு கடையை கொண்டாந்து வைக்கிறதுக்கே செலவாகும். ஆனால் வருமானம் வந்துடுதுல்ல. இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் ஒரு மாதத்துக்கே 30 லட்ச ரூபா அங்கே சேல் ஆகுதுன்னா அதுக்கான வருமானம் வந்துடுது தானே? வருமானம் வந்து எல்லா கடையும் வர்றது கிடையாது. பாரை வச்சு பார்லேருந்து செலவு தொகை பண்ணி அதில் உள்ள நம்ம என்ன முதலீடு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதில் சார்ஜஸ் வரும்.
பண்ண முடியும். நம்ம கடையை கொஞ்சம் விரிவாக பண்ணி நல்லா சைடிஷு அது இதெல்லாம் கொடுத்தோம்னா அதில் வருவாய் வரும். இப்போ அந்த ரேட்டு நீங்கள் முன்னாடி சொன்னபடி தான் வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே இப்போ நீங்கள் ஒரு 2 ரூபா டம்ளர் கூட அதில் ஒரு 10 ரூபா இருக்கும். ஒரு சின்ன பாக்கெட்னா கூட அதனுடைய விலையே வந்து நீங்கள் வெளியில் இருக்கிறத விட அது ஒரு 10-20 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அது நீங்கள் சொன்னபடி ரொம்ப எளிய மக்கள் தான் அங்கே வர்றாங்க. அந்த சுமையை இந்த பார் ஓனர்ஸ் வந்து அவங்க மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி. கவர்மெண்ட்டுக்கு ஒரு உரிமை தொகை இருக்குல்ல, மாதாந்திர உரிமை தொகை சொல்கிறான். ஒரு 30 லட்ச ரூபா சேல்ஸுக்கு உள்ள கடை மாதம் 10 லட்ச ரூபா டிடி கவர்மெண்ட்டுக்கு உரிமை தொகையாக செலுத்துகிறான். கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறான், டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு செலுத்துகிறான். அந்த 10 லட்ச ரூபா எதுலேருந்து எடுக்க முடியும் பார் உரிமையாளர்? அதுக்கு மேலே அவருடைய அந்த பில்டிங் ஓனருக்கு வாடகை கொடுக்கணும். இப்போ டாஸ்மாக் நிர்வாகமே ஒரு கடைகளை திறந்து கவர்மெண்ட் இடத்துல ஃபுல்லாக திறந்து அதில் டெண்டர் போட்டி போட்டு எடுத்து இது விளக்கு வைங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி. டெண்டர்னு வரும்போது போட்டி வருது. அப்போ ஒரு தொகையை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அரசு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணுது. மாநகராட்சி பகுதிக்கு 1.80% அப்படின்னு நிர்ணயம் பண்ணுது. அந்த 1.80%னா வாங்கிட்டு போகிற ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பார்சல் இருக்குது. 40% பார்சல் போயிடுது. 60% வியாபாரம் தான் வருவான். அதை கணக்கு பண்ணி தான் அவங்க நிர்ணயமே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை ரேட்டு தானே செய்யும். இப்போ 2 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதான் காரணம். அது இப்போ பாட்டில் எடுக்கிறது, அதாவது எம்டி பாட்டில் எடுக்கிறதுன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதுக்குள்ளே அட்டைப்பெட்டி எடுக்கிறதுன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்படி நிறைய சின்ன சின்ன வேலைகள் அதுக்குள்ளே இருக்க தானே செய்யுது. இது அந்த அட்டைப்பெட்டி டெண்டர் டைரெக்டாக கவர்மெண்ட் விட்டுறாங்க. அது ஊழியர்கள் அட்டைப்பெட்டி எங்களுக்கு பாருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. பாட்டில் தின்பண்டம் விற்கிறது தான் எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒருத்தர் தனியாருக்கு டெண்டர் விட்டாங்க. இப்போ அதனால தான் அந்த 10 ரூபா பிரச்சனை வர்றது காரணமே. ஏன்னா முன்னாடி வந்து பாட்டில் தான் தின்பண்டம் இது நாங்கள் தான் பாட்டில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த பிரச்சனைகளே கிடையாது. இதில் என்னென்னா இந்த வெளியில் போய் மலைப்பகுதிகள் எல்லாம் போட்டது இந்த விலங்குகள் இதுவாகுங்கிறக்காண்டி கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது சிட்டி வரைக்கும் எல்லாருக்கும் வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான பாட்டில் வெளியில் தான் கிடக்கு. ஏன்னா இதில் அது இந்த 10 ரூபாய்க்காண்டி யாரும் திருப்பி கொடுத்துட்டு போகிற இது பழக்கம்ங்கிறது பெருசாக வராது. ஒரு 25% 30% பேர் தான் பாட்டில் திருப்பி கொடுக்குறது வரும். 10 ரூபாய்க்காண்டி திருப்பி பார்சல் வாங்கிட்டு போகிற என்ன பண்ணுவாங்க? 60% பேர் இன்றைக்கி ஒரு கடைக்குள்ள போனால் சாப்பிட்றதுக்கான இட வசதி இல்லை. அங்கே சேல்ஸ் ஹெவியாக இருக்குது. 3 லட்சம் 4 லட்சம் நடந்த கடை இன்றைக்கி 10 லட்சம் நடக்குது. அப்போ அங்கே போய் உள்ளே நின்று சாப்பிட்றதுக்கான இடம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுற பார்சல் வாங்கிட்டு போகிறான். அப்போ பெட்டி கடைகள்லாம் இன்றைக்கி வந்து மதுக்கூடங்களாக மாறுது. ஒரு பெட்டி கடை சின்ன வச்சுருந்தா அவங்க கிளாஸு வாட்டர் விற்கிறாங்க. ஒரு ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 5-6 பெட்டி புதுசாக ஒரு ஒயின் ஷாப் உருவாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே பெட்டி கடை இருக்காது. ஒயின் ஷாப் உருவானோடனே ஒரு ஏற்ற மாதிரி பெட்டி கடை வச்சுக்குவாங்க. அவங்களும் சுண்டல் மாங்காய் இதெல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்மளே இப்போ கஸ்டமர் போகிறாங்கன்னா கேட்பாங்க, இந்த பெட்டி கடையில் வேணால் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இவங்க 10 ரூபா விற்கிறாங்க. நம்ம 10 ரூபா விற்கிறது காரணம் அரசுக்கு நம்ம மாதாந்திர உரிமை தொகை கட்டுறோம். நம்ம இப்போ அந்த பில்டிங்க்கு வாடகை கொடுக்கணும், இப்போ செலவுகள் இருக்குது. இதுக்காக நம்ம விற்கிறோம். பெட்டி கடைக்காரம்பெலாம் போய் விற்க ஆரம்பிச்சு அவங்க என்னாங்க பெட்டி கடையில் குடிச்சிட்டு அவங்க பாட்டில் தூக்கி ஓரமாக போடுவாங்க. இதனால தான் மக்கள் இன்றைக்கி முகசுலிக்கிற ரோட்டில் பார் நடக்குது. ரோட்டில் வந்து பெட்டி கடையெல்லாம் பாராக நடக்கிறதுனால தான் பப்ளிக் வந்து இது டாஸ்மாக் கடை நான் இந்த பக்கம் போக முடியல. கடைகளே மறைவாக இருக்கும், கடைகளே வெளியில் தெரியாது. அப்படி தான் இருக்குது. ஒரு சில கடைகள் தான் வெளியில் தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்க கடைகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? வாங்கினோடனே பப்ளிக் என்ன நேராக வாங்கி வெளியில் போகிறாங்க. இப்போ என்ன அந்த பார்களுடைய உரிமை தொகையெல்லாம் குறைச்சி நீங்கள் பப்ளிக்காண்டி குறைச்சி வைங்க, உரிமை தொகையெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா நம்மளும் குறைச்சி வச்சா பெட்டி கடை மாதிரி திருப்பி போயிடலாம். அதனால் இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா என்னென்ன மாற்றங்கள் வந்து அரசு சார்பிலேருந்து இதற்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் செஞ்சால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரும்? இதை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். அரசினால் முடியாதது ஒன்றும் கிடையாது, தீர்க்க முடியும். இதை படிப்படியாக தீர்க்கிறதுக்கு வந்து மொத்தமாக ஒழிக்க முடியாது, மதுவை ஒழிக்க முடியாது, விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இப்போ இன்றைக்கி குழந்தைகள்லாம் சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்டோம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தைகள்கிட்ட சொல்லி எங்கள் அப்பா குடிக்க மாட்டார், எங்கள் அண்ணன் குடிக்காது, குடிக்கக்கூடாதுனே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணால் ஒரு விழிப்புணர்வு அது மாதிரி ஏற்படுத்தினா இன்றைக்கி அது எல்லாம் படிப்படியாக குறைக்கலாம். கூலி தொழிலாளி இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? காலையில் கோயம்பேடு மார்க்கெட் எடுத்துக்கங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் காலையில் 2 மணி 3 மணிக்கு சுமை தூக்குறவங்க இருக்காங்க. அந்த சுமை தூக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எதாவது சாப்பிடணும்னு சாப்பிட்டு பழகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்கலனா வேறு ஏதாவது ஒரு போதைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க. இந்த டைமில் கிடைக்கல அப்படின்னா ஒன்று வாங்கி வச்சு வேறு ஒரு நபர் விற்பாங்க. இல்லை வெளியிலேருந்து வர்ற வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றபோது அங்கேருந்தே வருது சாராயம்லாம். இன்னும் ஆந்திராவிலேருந்து பாக்கெட்டில் கட்டி வருது. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு தவறுதான் நடந்துச்சுன்னா உயிர் இழப்பு ஏற்படும். இப்போ கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள 3-4 கடையை மூடினாங்க. சாராய வியாபாரம் பெருத்தறிஞ்சு சாராய வியாபாரம் அதிகமாக போனோடனே அந்த வியாபாரி எதையோ ஒன்றத்தை கலந்து கொடுத்ததில் அவங்க இறந்தது இத்தனை பேர். அது மாதிரி சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படும்.
அப்போ அரசுக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்படும். ஸோ ஒரு தனிநபர் எத்தனை பார் வச்சுக்கலாம், அதை கட்டுப்பாடு இருக்கா? தனி நபர் வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு உரிமையாளர். இப்போ நீங்கள் இப்போ நாங்களே இருக்கோம், 2 பார் வச்சுக்கணும் 3 பார் வச்சுக்கணும், எங்களோட சேர்ந்து 4 பேர் இருப்பாங்க, அது கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் கட்டுப்பாடுங்கிறதுக்கு வேலை இல்லை. முதலீடு நீங்கள் போடணும். ஒரு பார் எடுக்கிறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1 கோடி ரூபா முதலீடு வந்துடும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இருக்குது. நான் தான் சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டுக்கு கடை டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு 25 லட்ச ரூபா செலவு வருது. எல்லாருக்குமே எல்லாம் பார்த்தா தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 9:45 கடையை முடிச்சுடுறாங்க. 10 மணி வரைக்கும் டாஸ்மாக் இருந்தாலும் போல நீ 9:45 மூடுங்கிறாங்க. அது மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவான், அந்த வாங்கி கொண்டே வேறு ஏதாவது விற்காத விற்றுலாம் வாங்கி கொண்டே வச்சுக்குவோம். இப்போ கொரோனா காலங்கள் இருந்துச்சு, மது குடிக்காமல் இருந்தாங்களே எல்லாரும், எதையோ பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியில் கடை ஓப்பன் பண்ணாங்க, கியூ கட்டி நின்றாங்க, கிலோமீட்டர் கணக்கு கியூ கட்டி நின்று சரக்கு வாங்கி போனாங்க. இது எல்லாத்தையும் அரசு வந்து ஆராய்ஞ்சு இதுக்கு ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நிறைய இந்த சமீப காலத்தில் இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வர ஒரு வார்த்தை வந்து பார்ட்டி ஃபண்ட், இல்லை வந்து இதில் வந்து யாரோ ஒருத்தருக்கு பணம் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேசப்படுது. டாஸ்மாக்கோ இல்லை பாரோ ஆரம்பிக்கும்போது நம்ம யாருக்காவது இது மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்றது தர்றது தமிழ்நாட்டில் இருக்கா, இல்லை அது மாதிரி யாரும் கேட்குறாங்களா? ஏன்னா மாமூல்ன்றது நம்ம நார்மலாக கேட்குற வார்த்தை. ஆனால் இப்போ திடீர்னு பார்ட்டி ஃபண்டு அது வந்து ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பெரிய பெரிய அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. இது மக்களுக்கு நேரடியாக தெரியாட்டினா கூட இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிற விஷயமா இருக்குது. அது உண்மையிலே பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு விஷயம் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நடக்குதா? டாஸ்மாக்கு FL1 கடைகளில் வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிறது இல்லை, யாரும் அது மாதிரி கொடுக்குறது கிடையாது, இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஆனால் வெளி மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு சில இடங்கள் வாங்கினதாக சொல்கிறாங்க. நாங்களும் கடந்த டைமில் வரும்போது போராட்டம் பண்ணி நாங்கள் ஜெயில் வரைக்கும் போயிருக்கோம். போராட்டம் பண்ணி அந்த அமைச்சர் வீடு முற்றுகை போராட்டம் பண்ணி அந்த ஜெயில் வரைக்கும் எங்களை ரிமாண்ட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு நிர்வாகிகள் ஒரு 5 பேர் ரிமாண்ட் ஆனோம். எங்கள் ஒரு 2000-3000 பேர் போராட்டம் பண்ணி அதில் இதுவானோம். அப்போ வந்து என்னென்னா அவங்க அந்த பார்களை கட்சிக்காரங்கிற பேரில் அவங்க அதை எடுக்கிறதுக்காக முயற்சிகள் நடந்தது. நாங்கள் வந்து இதில் முதலீடுன்னு சொல்கிறோம்ல, இப்போ நீங்கள் தனிநபர் யாரும் இது பண்ணக்கூடாதா, இது ஆட்சியாளர்கள் தான் எடுக்கணுமாங்கிறது இல்லை. முதலீடு வந்து யார் பண்ணாலும் அவங்க எடுக்கலாம் முடியுங்கிறத நாங்கள் கோர்ட்டில் அப்போ அனுமதி வாங்கி டெண்டர் நடத்த சொல்கிறதுக்கு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துச்சு. எப்படின்னா கட்டிட உரிமையாளர் யாரோ அவருடைய NOC யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பார் கொடுக்கணும். ஏன்னா மாதாந்திர உரிமை தொகை அவங்க செலுத்துகிறாங்க. அது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் என்ன ரேட்டு கோட் பண்ணுதோ அதுலேருந்து ஒரு விஷயம் அதிகமாகப்படுத்தி அவங்க எடுக்கும்போது நீங்கள் அதனால் இருக்கணும். பார்ட்டி ஃபண்டுங்கிறது இல்லை. ஒரு கடையை புதுசாக அமையும் போது அதிகாரிங்களுக்கு வாங்கிக்கிறாங்க, அது நடக்குது. இப்போ நேரம் தவறி விற்பனை நடக்குது, அப்போம்போது யாருக்கு என்ன போகுங்கிறது போகும். அது வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு யாருக்கும் போனதில்லை, அந்த மாதிரி செய்து கிடையாது. இப்போ சென்னையில் வந்து இந்த பார்களுக்கான அந்த டெண்டர்ன்றது கடைசியாக எப்போ நடந்துச்சு? இப்போ அந்த பார்களுக்கான அனுமதிலாம் இருக்கா இல்லை இல்லாமல் தான் நடக்குதா? நடக்குது. இந்த மாதம் கடைசி வரைக்கும் பாருக்கான அனுமதி இருக்குது. இது வந்து எப்படின்னா 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ 2 வருஷத்தில் முடியும். 6 மாதம் இப்போ இந்த புதிய ஆட்சி வர்றதுக்காக இன்னொன்று 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இது இந்த மாதம் கடைசியோடு முடியுது. இந்த மாதமும் டெண்டர் நடக்குதாங்கிறது தெரியல, ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது வந்து அரசுக்கு உரிமத்தோடு தான் நடக்குது, எந்த கடையும் உரிமம் இல்லாமல் நடக்குது, உரிமத்தோடு தான் நடக்குது. இப்போ டாஸ்மாகில் இருந்து தான் அரசுக்கு பெரும்பாலான வருமானம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் யார் வந்தாலும் டாஸ்மாகை மூடிடுவோம்னு வாக்குறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த அரசு வந்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக்லேருந்து அரசுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் போகுது? உண்மையிலே டாஸ்மாகோட வருமானத்துலேருந்து தான் அரசுக்கு பெரும்பகுதியான வருவாய் போயிட்டுருக்கா? டாஸ்மாக்லேருந்து 48,000 கோடி வருவாய் போகுது மாதத்துக்கு வருஷத்துக்கு போகுது. இதை வச்சு அரசு நடக்குதுன்னா முழுசாக அரசில் இது ஒரு பார்ட்டாக இருக்குது. ஒரு 20% இதை தவிர்த்துட்டு அது நடக்காதான்னு கேட்குறேன். இதை தவிர்த்துட்டு நடக்காதுங்கிறது அரசு தான் முடிவு பண்ணணும். நமக்கு அதிகாரிங்க நமக்கு அது முடிவு பண்ண முடியலை, அரசு தான் முடிவு எடுக்கணும். இதை தவிர்த்துட்டு பண்ணலான்னு. தவிர்த்துட்டு பண்ணும்போது என்ன குடிக்கிறவங்க வேறு மாநிலங்கள்லேருந்து சரக்கு வரும், வேறு ஏதாவது தவறான போதைப் பொருளுக்கு போவாங்க. இது அரசு வந்து அதுக்கு மாற்று வழி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு குறைச்சா ஏன் கவர்மெண்ட் நடத்தலாம், அது அரசு தான் முடிவு எடுக்கும். இன்னொரு விஷயம், டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறது என்னென்னா லிக்கரோட குவாலிட்டி. இங்கே வந்து டாஸ்மாகில் விற்கப்படுற இந்த சரக்கில் ஒரு தரம் இல்லை அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா சில நல்ல லிக்கர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பட்வைசர் மாதிரியான பியர் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லை. நல்ல தரமான பியர்னால் பாண்டிச்சேரிக்கு தான் போகணும், இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் உண்மையாக இந்த பியர்கள்லாம் வர்றதில் என்ன சிக்கல் இருக்குது? இது வந்து இங்கே இப்போ நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான். இப்போ முன்னாடி வந்து 2003க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
வெளி மாநில மதுவும் வந்தது. அப்போ வந்து நீங்கள் கேட்குற பிராண்ட்லாம் கிடைச்சது. நம்ம ஊர்லேயே தயாரிக்கும் போது நம்ம ஊரில் என்ன கம்பெனி இருக்கோ அது மட்டும்தான் இங்கே கிடைக்குது. மற்ற மாநிலங்களில் மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரி 2003க்கு முன்னாடி இருக்கும்போது டபுள் லேபிள் ஒட்டி வரும். வெளி மாநில பீர் பெங்களூர்லேருந்து வரும், இது மாதிரிலாம் பீர் வரும். நீங்கள் கேட்குற பிராண்டு கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறது தான் தரம் குறைவுங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அது அரசு வந்து அதை தரமாக கொடுக்குறதுக்கு இந்த டிஸ்லரிஸில் பேசி அதை பண்ணி கொடுக்கலாம். அது முறையாக பண்ண வேண்டியது அரசினுடைய கடமை. அப்புறம் இந்த பார்கள் நடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். இதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பேக்கப் இருக்கணும், இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட்டான ஆளாக இருக்கணும், அப்போ தான் அதை நடத்தலாம் அப்படின்ற ஒரு பார்வை எல்லார்ட்டையுமே இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் வந்து டாஸ்மாக் பார் நடத்துகிறாரு, இல்லை பார் நடத்துகிறார், ஏதோ லிக்கர் சம்மந்தமாக ஒரு தொழில் பண்ணுறாருனாலே அவங்களுக்கு என்னப்பா அவங்களாம் செட்டிலான ஆட்கள் அப்படின்ற பார்வை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது 2003க்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த மதுக்கடைகள் வரும்போது 2003க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ரைவேட் ஓனர்ஸ் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா தென் மாவட்ட மக்கள் தான் இதை வந்து இது பண்ணாங்க. இன்றைக்கும் தென் மாவட்ட மக்கள் தான் பார் நடத்துகிறாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நிறையா பேர் தென் மாவட்டத்திலேருந்து படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பார் தொழில் தான் இருக்காங்க. பார் தொழிலில் இருக்கிறதுனால இப்போ எங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கடை நடத்துகிறோம்னா ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி கடைகளை மூடுறதுனால அவங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இதை நடத்தக்கூடியனா ஒரு படித்தவங்க நிறைய பேர் இருக்கு. அப்போ நாங்களாம் படிச்சுட்டு தான் வந்தோம், கடைகளில் ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தோம். அந்த பார்களை நாங்கள் இன்றைக்கி நடத்துகிறோம். ப்ரைவேட் ஓனர்ஸுங்கிறது வேறு, இது அரசியல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அப்புறம் இந்த பார் நடத்தினாலே செட்டில்டு, அவங்க வந்து பணக்காரங்களாக இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. பாரில் வந்து பயங்கரமாக பணம் வரும், நல்லா சம்பாதிக்கலான்றது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் பார் நடத்துகிறவங்க நம்ம நடிக்கக்கூடிய அந்த ஒரு தொழில் பண்ணுறோம்ல, அந்த இடத்துக்கு வரும்போது வெள்ளை சட்டை போட்டே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுது. அதை பார்க்கும்போது அது மாதிரி சூழ்நிலை தெரியும். ஆனால் விலை குறைவாக உள்ளது இந்த வெள்ளை சட்டை தாங்கிறது யாருக்கும் தெரியல. இந்த 11-11 பார்னு ஒரு விஷயம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, அது எப்படி? அதான் இந்த FL2 மணமகிழ் மன்றம் இருக்குல்ல, அதுதான் 11 to 11 சொல்கிறாங்க. அது 11 மணி டு 11 மணி வரைக்கும் கிடைக்கிது. அதனால அது 11 to 11 சொல்கிறாங்க. FL2 தான். ஆமாம், இப்போ நீங்கள் 9:45க்கு FL1 மாதிரியான ரீட்டைல் ஷாப் க்ளோஸ் பண்ணால் அங்கே வியாபாரம் அதிகமாகும். அதனுடைய விஷயங்கள் அதிகமாக தானே இருக்கும். ஆமாம், அதனுடைய விஷயம் அதிகமாக தான் இருக்குது. அதனுடைய அதுக்கு அரசு வந்து அது ஒரு முடிவு எடுக்கணும். இந்த நீங்கள் சொல்கிற எல்லாமே அரசு நோக்கி இருக்குது. இப்போ ஆனால் அரசு கவர்மெண்ட் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற முடியும். அப்படி தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு பொருளை தடை பண்ணும்போது அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது நிப்பாட்டினா தான் இது வாங்கும். போதைப் பொருளை தடை பண்ணுறோம், அந்த பொருள் கிடைக்காம இருக்கா. 30 ரூபா பொருள் 300 ரூபாய்க்கு வருது. 30 ரூபாய்க்கு ஒரு ஆன்ஸ் பாக்கெட், அதை வந்து 300 ரூபா கொடுத்து வாங்கி இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. அதில் யார் பாதிக்கப்படுறா? எதை ஒன்று தடை பண்ணும்போது அந்த உற்பத்தி எங்கே இருக்கோ அதை தடை பண்ணணும். போதைப் பொருள் வந்து எதை கிடைக்காம இருக்குது. எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. முழுசாக குறைச்சது மாதிரி எங்கேயும் இல்லை. போதைப் பொருளாக விதவிதமான போதைப் பொருளாக வந்துருச்சு. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு கொத்தனார் வேலை செய்கிறவர் அவர் 1000 ரூபா சம்பளம் வாங்குவார். அவர் குடிச்சிட்டு ஒரு 300 ரூபா செலவு பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போவார். அவர் வச்சுருக்க வண்டியே ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது. அங்கேயே டிடி போடுவாங்க. இன்றைக்கி போதைப் பொருள் அதிகமான இது பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற பொருளுக்கு எந்த இதுலேயும் டிடின்னு கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்கன்னா மற்ற போதைப் பொருள் மதுவுனால பெருசாக யாரும் இது ஒன்று பாதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பை விட்டு குடிக்கே அடிமையாகிடுறாங்க. அதில் தான் இந்த டாஸ்மாக்ங்கிறது கெட்ட பேர் எடுக்குது. மற்றபடி அந்த மாதிரி ஒரு 20% பேர் இருப்பாங்க. 80% பேர் அந்த மாதிரி இது கிடையாது. அதனால் போதைங்கிறது வந்து மாற்று போதைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் இது பண்ணணும், மாற்றணும். அது அரசு தான் பண்ணணும். இந்த போதைங்கிறது வந்து பெருசாக வந்து ஒரு 20% பேர் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு அடிமையாகிட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் இதையே டைம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்போ போனாலும் மாற்ற முடியாது. என்ன நம்ம வீட்டில் உள்ள பசங்களை சொல்லி கவர்ச்சி ஏதாவது சொல்லி அப்பா ஓட்டு போட சொன்னோம்ல, அது மாதிரி இதையும் சொல்லி குடிக்காதீங்கப்பான்னு சொல்லி மாற்றலாம். இப்போ தனியாருக்கு வந்து இந்த டாஸ்மாக் விஷயங்கள் இல்லை வந்து லிக்கரை வந்து மாற்ற போகிறதா ஒரு செய்தி இருக்குது. லிக்கரை சேல்ஸ் வந்து தனியாருக்கு மாற்றுறது நல்லதா? முழுமையாகவே அரசுகிட்ட இருந்து எடுத்து தனியாருக்கு மாற்றுவது நல்லதா, இல்லை கொள்முதலை அரசு வச்சுக்கிட்டு விற்பனையை தனியார்கிட்ட கொடுக்கறது நல்லதா? இதில் என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கும்? காலத்தில் சிண்டிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உரிமையாளர் அவங்க ப்ரைவேட்டில் இருக்கும்போது பண்ணிக்கிறாங்க. அரசுக்கு வருவாய் வர்றது குறையுது அப்படிங்கிறதுனால தான் 2003
அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அரசு சிண்டிகேட்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு 10 கடை இருக்கும். 10 கடையை 5 கடை ஆக்கிடுவாங்க. 5 கடை 10 பேர் இருக்கவங்க 5 பேர் ஆகிக்கிறாங்க. 5 கடையாக்கி 5 ஓனர் அதில் இது ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அரசுக்கு வருவாய் வந்து குறையுது. அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து என்ன பண்ணால் கவர்மெண்ட்டே ஏற்று நடத்தினா இது அரசுக்கு அதிக வருவாய் வரும், இது அரசுக்கு வந்து மற்றபடி தவறான மது வகைகள்லாம் போகாது, தரம் உள்ளதாக கிடைக்கும் தான் அன்றைக்கி சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. இன்னொரு விளக்கம் கூட நான் சொல்கிறேன். 2011 12 தெரியல, ஒரே ஒரு கடையை மூட சொல்லி ஒருத்தர் காந்தியவாதி சசி பெருமாள்னு ஒருத்தர் போராட்டம் பண்ணார். ஒரே ஒரு கடையை மூட சொல்லி அந்த ஒரு கடையை மூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த அம்மா ஆட்சியில் இருந்தாங்க, மூட முடியாதுன்னு சொன்னாங்க. 2011 12 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப 16 அவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அந்த டாஸ்மாகில் பிரச்சனை இருந்துச்சா? அந்த அவர் சசி பெருமாள் இறந்தே போயிட்டார், போராட்டம் பண்ணார். அப்புறம் வேறு ஏதோ மேலே ஏதோ இதில் ஏறின வாக்கில் அவரே எதுவும் இறந்து போயிட்டார். அதனால மக்கள் அன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த டாஸ்மாகினால பாதிப்பு இருந்துச்சா? அன்றைக்கி ஒரு கடைங்க, அந்த ஒரு கடையை மூடிக்கலாம், அவருக்காண்டி மூடலை அவங்க. அப்பவும் இன்றைக்கி மீடியா இன்றைக்கி இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன் அன்றைக்கி அரசுக்கு வந்து கெட்ட பேர் இருந்துச்சு இல்லையா? திரும்ப 2016 அந்த அம்மா தானே வந்தாங்க இல்லையா? இதனாலேயெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிறது கிடையாது. நம்ம ஒழுங்குபடுத்தணும். அதை இன்றைக்கி உள்ள ஆட்சியாளர்கள் வந்து இப்போ வந்தார், அவர் கூட ஒழுங்குபடுத்தியிருக்கணும். இன்னும் கடைகளை கூட நிறையா படுத்தி வெளியில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஒரு பெட்டி கடைகள் ரோட்டில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, ஒழுங்குபடுத்தியிருக்கணும். இல்லை ஒதுக்குப்புறமாக கடைகளை அதிகப்படுத்தி அங்கே போய் சாப்பிடுங்க வர்றது அது மாதிரி பண்ணியிருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒழுங்குபடுத்துறதுக்கு. என்னென்னா மக்கள்கிட்ட கவர்ச்சியாக உடனே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல அது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக ஆகி போச்சு. அது மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த பிரச்சனை. தனியார் மயமாக்கலாம். அரசு நினச்சா தான் ஆக்கலாமே. அரசு நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். தனியார் மயமாக ஆக்க முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆக்கலாம். அரசு நினைக்கும் போது எதை வேணாலும் செய்யலாம்ல. அன்னைக்கு வந்து வருவாய் குறையுது, அரசுக்கு வருவாய் வரணுங்கிறக்காண்டி அதை பண்ணாங்க. இன்றைக்கி தனியார்கிட்ட கொடுத்தா தனியாருக்கு போயிடும் அந்த வருவாய். அதான் நடக்கும். அப்புறம் இந்த டாஸ்மாகை பற்றி பேசும்போது நிறைய பணம் புழங்குற இடமாக இருக்குது. அப்போ லீக்கேஜஸ் அப்படின்ற வார்த்தையை நிறைய நம்ம கவனிக்கிறோம். டாஸ்மாகில் எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்குது, எங்கெல்லாம் லீக்கேஜுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று வந்து பணம் வந்து நேரடியாக தினசரி வர்றதுல வந்து தொழில் இது. பணத்தை கொடுத்து நம்ம என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண சொன்னால் கூட எல்லாம் பண்ணால் கூட பணத்தை கொடுத்தா பொருள் வாங்குறாங்க கூடிய வியாபாரம் பண்ணுறது அங்கே உள்ள இந்த ஊழியர்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதில் லீக்கேஜுங்கிறது வந்து இந்த 10 ரூபா அதிகப்படுத்தி வாங்குறதுனால அங்கங்கே அவருக்கு கட்டிங் கொடுக்குறது தான் நீங்கள் லீக்கேஜ் சொல்கிறீங்க. 10 ரூபா வாங்குறது அவங்களே சொல்லியிருக்காருல, ஊழியரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு நான் யாருக்கு என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஊழியரே ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அது அவங்களுக்கான நான் என்ன சொல்கிறேன், அவங்கள முறைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த தவறு நடக்காதுல்ல. இப்போ டாஸ்மாகில் இப்போ சரக்கு வாங்கும் போது ஏன் பில் தர மாட்டாங்க? உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதே அவனுக்கு கஷ்டமான சூழ்நிலை. அந்த ஊழியர் வந்து வியாபாரம் பண்ணுறாருல, நீங்கள் கியூவில் நின்று சார் சொன்ன மாதிரி கேரளாவில் மாதிரி கியூவில் நின்று இது பண்ணி பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு மாதிரி யாரும் இன்னைக்கு இல்லை. அவங்க பில்லு போட்டு உங்களுக்கு கொடுத்து வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் பில்லுலாம் போட முடியாது. போட்டு கொடுத்து வியாபாரம் பண்ண ரொம்ப கஷ்டம். நீங்கள் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய சூழ்நிலையை அந்த வியாபாரத்தை நின்று பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு ஊழியர்களும் மொத்த பேரும் கடையில் நின்றால் கூட வியாபாரம் பண்ண முடியாது. இப்போ ஒரு கடைக்கு ஊழியர்களிடம் வந்து இப்போ 717 கடை மூடினதுனால அந்த கடைக்கு உள்ள மற்ற கடையில் மூடின கடையில் உள்ள ஊழியர்கள் இந்த கடைக்கு போட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த ஊழியர்களை கொண்டு போட்டால் அவன் 10 பேர் 15 பேர் உள்ளுக்குள்ளே நிற்க முடியாது, நின்று வியாபாரம் பண்ண முடியாது. நம்ம மக்கள் பொதுவாக நின்று பில் போட்டு வாங்குற மாதிரி உள்ள வியாபாரம் இது கிடையாது. அதனால தான் அதில் பில் போட கொடுக்குறது இல்லை. சரி, ஓகே, பில் போடல. ஓகே, இப்போ வாங்க போகும்போது ஜிபே பண்ணும்போது எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. ஆமாம், ஏன் காசு கொடுத்து வாங்கும்போது எல்லாம் கூட்டமாக போய் காசை வாங்கிட்டு உடனே கொடுத்துறாங்க. ஜிபே வந்து உங்களுக்கு உடனே அது உங்கள் ஜிபே ஆகி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஜிபே பண்ணால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது. அந்த அமௌண்ட் அவனுக்கு தான் வருதாங்கிறதே பார்க்கணும்ல. ஊழியர் வியாபாரம் பண்ணுறாரு, ஒரு 10 லட்ச ரூபா வியாபாரம். அந்த 10 லட்ச ரூபா வியாபாரம் எத்தனை மணி நேரத்தில் நடக்குது? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் தான் ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா நடக்கும். 2 லட்ச ரூபா பகல் ஃபுல்லாக நடந்தாலும் நடக்காது. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வியாபாரம். அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அதை பண்ண முடியாது. அந்த வியாபாரத்தை ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. அந்த ஊழியர்களுக்கு அதிகமான கஷ்டங்களே அவங்களும் சந்திக்கிறாங்க. அதனால நீங்கள் சொல்கிறது மாதிரி ஜிபே ஜிபே பண்ணும்போது நீங்கள் பண்ணுவீங்க, அது சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறான். ஒருத்தர் வந்துருச்சுங்கிறான், ஒருத்தருக்கு அமௌண்ட்டு போயிடுச்சு, அவருக்கு அமௌண்ட் ஏறலை. அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குல்ல.
ஏன்னா அரசு வந்து நைட்டான கணக்கு தட்டி காசு சரக்கு வித்துருச்சு காசு விட்டுப்பாங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவர் தானே பாதிக்கப்படணும். அவர் சம்பளம் வாங்குற 11,000 14,000 எப்படி அவர் இது பண்ண முடியும்? அதனால அந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது. சரி, அது ஓகே. இப்போது ஊழியர்களுக்கெல்லாம் 10,000 தானே சம்பளம் தராங்கன்றாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கலாம்ல எங்ககிட்ட இருந்து. இது அது அரசு தான் கொடுக்கணும். நீங்கள் அரசுகிட்ட தான் கேட்கணும். இப்போ நீங்கள் டாஸ்மாக் பார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னைக்காச்சும் ஒரு குற்றநூறு வந்திருக்கா சார்? இந்த டாஸ்மாக் வந்து எல்லாமே இப்போ ஒரு ஐடியில் வேலை பார்க்குறான், ஒரு மளிகை கடை வச்சுனா ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. ஒரு டாஸ்மாக்ன்றப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு இதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது குற்றநூறு வந்திருக்கா உங்களுக்கு? குற்ற உணர்வுனா நாங்கள் வந்து அரசு செய்கிற தொழில், அரசு டாஸ்மாக் நிர்வாகத்தை நடத்துது. அதை சார்ந்து அதை ஒட்டுற மாதிரி உள்ள மதுக்கூடத்தை நாங்கள் டெண்டர் எடுத்து நடத்துகிறோம். அதில் தவறுங்கிறது எங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமே, நாங்கள் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்னு வரும்போது நாங்கள் அந்த பாரை டெண்டர் எடுத்து நடத்துகிறோம். எங்களுக்கு கீழே ஒரு 50 பேரை வேலைக்கு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்மாக் ஊழியர்களோட அதிகமான சம்பளம் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஊழியருக்கு 25,000-30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறோம். அதனால அதில் எங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு கிடையாது. நம்ம நேர்மையாக தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து அதில் தவறிதமாக எதுவும் பண்ணுறது மாதிரி தெரியல. அரசு மது விற்குது, நம்ம அதை சார்ந்து பார் நடத்துகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு சூப்பர்வைசர், அவர் கீழே ஒரு 4 இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு சேல்ஸ்மேன் இருக்கிறாங்க. இப்போ 5 பேர் ஒரு கடையை நிர்வகித்து அதை முறைப்படி பண்ணிட முடியும் தானே? பில்லு கொடுத்துட முடியும், இதெல்லாமே செஞ்சிட முடியும் தானே? கஷ்டமான சூழ்நிலை. பில்லு கொடுக்க முடியாது. நீங்கள் வியாபாரம் சொல்கிறது அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வியாபாரம். அந்த 3 மணி நேரம் வியாபாரத்தில் மொத்த பேரும் 2 வியாபாரம் இது பண்ண முடியாது. பில்லு போட்டு அவங்க கொடுத்து வியாபாரம் பண்ண முடியாது. இப்போ சார் கேட்டாங்க, ஜிபே பண்ணுறவங்களுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு. காசு வாங்கிட்டு கொடுக்கும்போது அதை வாங்கணும்னு கொடுத்தா தான் நம்ம யாருமே பில்லு கேட்கல. இதை வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து எங்களுக்கு பில்லு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பில்லு வந்து யாருமே, நீங்கள் பெரும் போய் டாஸ்மாக் கடையில் போய் நின்று பாருங்கள், சரக்கு கொடுத்தா உடனே வாங்கிட்டு போனால் போதும், அவனுக்கு குடித்தா போதுங்கிறது தான். யாரும் பில்லு போட்டு கேட்குறது கிடையாது. எலைட் ஷாப்பில் போகிறாங்க, எலைட் ஷாப் வந்து அவங்க பில்லு போட்டு கொடுக்குறாங்க. அங்கே லைனில் நின்று வாங்குறாங்க. அங்கே லேடிஸ் நின்று லைன்லேயே நின்று வாங்குறாங்க. சூப்பர் மார்க்கெட் போகிற மாதிரி கூடையில் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, எலைட் ஷாப் இருக்க ஏரியாக்கெல்லாம் போய் பாருங்கள். கூடையில் போய் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மேல்தட்டு மக்கள் அப்படி போயிடுறாங்க. கீழ்த்தட்டில் போய் அவன் நின்று பில்லு வாங்கி அவன் பில்லு போட்டு கொடுத்து எப்போ எத்தனை மணிக்கு ஒரு குவார்டர் விற்கிறதுக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ஆனால் என்ன ஆகிட்டு போதே, நம்ம டைமிங் என்ன இருக்குது? நம்ம சம்பாதிக்கிறோம்ன்றதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்றோம். இல்ல சம்பாதிக்க நம்மளே இயல்பா ஊழல் இந்த மாதிரியான விஷயம் இல்ல. நீ அப்ப டைமிங் வந்து கூட்டி வச்சிருக்கணும். அப்ப கியூல நின்று ஒருத்தர வாங்கிக்குவான். அந்த 8 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவான். ஈவினிங் தான் நீங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க இருக்காங்க. 7 மணி 6 மணிக்கு மேலே தான் வேலை முடிஞ்சு வர்றாங்க. அவங்க 8 மணிக்கு 8 மணிக்கு முடிச்சு வேலையை முடிச்சு வர்றவங்களும் இருக்காங்க. 9 மணிக்கு முடிச்சு வர்றவங்க இருக்காங்க. அந்த டைமிங் முன்னாடி வந்து 8 to 12 இருந்துச்சு. இந்த டாஸ்மாக் ஆரம்பிக்கும் போது படிப்படியாக தான் டைம் குறைச்சாங்க. 8 to 12 இருக்கும்போதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. குறிப்பிட்டு இந்த டாஸ்மாக் குறைப்பு அது மாதிரி மக்கள் மத்தியில் இது ஒரு கவர்ச்சியாக இது பண்ண தெரிஞ்சவொடனே டாஸ்மாக்னா இது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் கடை வேணும்னு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு 100 லேடிஸ் வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்கள் ஊரில் கடை இல்லாதனால ஆந்திராவுக்கு போகிறாங்க, இவன் பைக்கில் போகும்போது அடிபட்டு செத்து போய்ட்டால் யார் பார்க்குறது, எங்கள் ஊரில் கடையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. போராட்டம் பண்ணாங்க. மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் அந்த ஒரே ஏரியாவில் 3-4 கடை இல்லாதனால தான் சாராயத்துக்கு போனாங்க. ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பிளாக்ல விற்கிறதுன்ற விஷயம் நிறைய பேசுவாங்க. 10 மணிக்கு கடையை மூடினதுக்கப்புறம், இல்லை நீங்கள் பாரை மூடினதுக்கப்புறம் பிளாக்ல சரக்கு கிடைக்கிறதுன்றது நம்ம நார்மலாக பார்க்குற விஷயந்தான். அது ஏன் நடக்குது? ஏன்னா நம்ம டைமிங் இருக்குது, அதுக்கு மீறி நம்ம ஏன் விற்கணுன்றது ஒன்று இருக்குது. அப்படி விற்கும்போது அது வந்து கணக்கில் காட்டாமல் தானே போகிற சரக்காக இருக்கும். கணக்கில் காட்டாமல் போகிற சரக்கு கிடையாது. அது வந்து எல்லாம் தவறுதலாக சொல்கிறாங்க. கடையில் இருந்து வாங்கி தான் விற்பாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்களில் இப்போலாம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லாமே முறைப்படுத்தி எல்லாம் நிப்பாட்டாங்க டைமிங் கிடைக்க. ஆனால் இவங்க தான் தவறுதலாக வேறு எங்கேயாவது இப்போ வாங்கி வச்சு விற்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், பூ விற்கிறவங்க வாங்கி 30 கோட்டர் 20 கோட்டர் வாங்கி விற்கிறாங்க. இப்போ அவங்ககிட்டையும் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் எனக்கிட்டே ஒருத்தர் கேட்டார், ஏன் அவங்க ஒரு அரசியல்வாதி கேட்டார், ஏன் நான் காலையில் நைட்டு 10 மணிக்கு மேலே குடிக்கணும்னு நினைக்கிறேன், 10 மணிக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்க வேண்டியானே அப்படின்னு. ஏன்னா அவங்க குடிக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த வாங்கி வச்சுருந்தா அவங்களால வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு உடனே குடிச்சிடணும்னு தோணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 20 ரூபா 30 ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் வாங்கிக்கிறவங்களுக்கு இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. 30 கோட்டர் 40 கோட்டர் வாங்கி அங்கேயும் விற்கிறாங்க. நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
இப்போ நீங்கள் டாஸ்மாக் பார்களில் ஏன் வந்து இந்த ஃபாரின் லிக்கர்ஸ் கிடைக்கிறதில்ல பெரிய இப்போ அங்கே எல்லாமே வந்து சின்ன மினிமமான பாட்டில்ஸ் தான் விற்கிறாங்க. இப்போ எலைட்டில் விற்கிறாங்க. அதே மாதிரி ஏன் டாஸ்மாகில் வாங்க முடியறதில்ல? கிடைக்குது எல்லாருமே கிடைக்குது. இல்லைண்ணா, இப்போ நான் இதுவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜானி வாக்கர் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு ஃபாரின் லிக்கர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஏன் அந்த ஃபாரின் லிக்கர்ஸ்க்கான அதுக்காண்டி தான் சில்லறை விற்பனை கடை அவங்க தனியாக திறந்துருக்காங்க. எலைட் ஷாப்னு திறந்துருக்காங்க. ஏன்னா அது ஃபாரின் லிக்கர் வாங்குகிற ஒரு சாரர் தானே இருப்பாங்க. அவங்களுக்காக அந்த எலைட் ஷாப் தான் தனியாக திறந்துருக்காங்க. அதில் போய் அவங்க அந்த ஃபாரின் லிக்கர் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். இப்போது பாட்டில் கணக்கு தானே, எல்லாத்தையுமே வந்து அவங்க அக்கௌண்டபிள் தான், எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி தான் விற்கிறாங்க. அப்படின்னா எந்த காலகட்டத்தில் இப்போ சில நேரங்களில் வந்து டார்கெட் பண்ணி விற்கிறதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ தீபாவளி டைமில் இவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்றது வந்து இது எப்படி அதை நடக்குது? ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் சேல் ஆகும்? அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் சேல்ஸ் என்ன, கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் 2025 தீபாவளிக்கு அந்த மாதம் நவம்பர் மாதம் 1,00,000 வியாபாரம். இந்த வருஷம் இதுக்கு 1,00,000 விட தாண்டணும்னு அவங்க ஒரு விதி வச்சுருக்காங்க. அதை டார்கெட் பண்ணுறாங்க. அதை விட அதிகபட்சமாக நடக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு வகுத்து வச்சுருக்காங்க. என்னென்னா இது நிதித்துறையில் வரும்போது அதுக்கான தேவைகளுக்கு அப்போ பண்ணுறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அது பண்ணுறதான்னு தெரில. ஆனால் அவங்க தேவையே இல்லைங்கிறன்னு அமைச்சர் கூட சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த டாஸ்மாக் வருவாய் தேவையில்லைன்னு. ஆனால் வருவாய் தேவையில்லைனாலும் அந்த டைமிங்குள்ளே நடக்கிற வியாபாரத்துக்குள்ளே நடந்தே தீரும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ கடையை குறைச்சாலும் அவன் கியூவில் நின்றாலும் போயிடுவான். இது கிடைக்காத பட்சத்துக்கு தான் அவன் வெளியில் போவான். டைம் தவறி அவன் ஒன்று சாப்பிடணும் 10 மணிக்கு வர்றான், கடை மூடிடுறான். மூடிட்டு என்ன பண்ணுவான், பாப்பா இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஒருத்தர் போய் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வெளியே அதுங்க நடக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில். அப்போ தவறாக போயிடும். கவர்மெண்ட் மேலே அலிகேஷன் தான் வரும். இன்று அரசியல் பழகு நிகழ்ச்சியில் டாஸ்மாக் பிரச்சனை குறித்து ரொம்ப எளிய முறையில் பேசிய திரு அன்பரசன் சாருக்கு நன்றி.